இவங்க யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லப்பா. வாசி போலாம். எதுக்காக இங்க நிக்கிற? அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். அவங்க நம்மள அரெஸ்ட் பண்ண வந்தவங்க. என்னமோ ஆகட்டும், விடு. எதுக்கு பொண்ணுங்க சுத்து போறானுங்க? எந்த நேரத்துல கேள்வி கேட்கணும்னு விவசாய இல்லாம போயிடுச்சு. வீட்டுல உனக்கு சோத்த போட்டு வளர்த்தாங்களா இல்ல கேள்வி போட்டு வளர்த்தாங்களா? கேஞ்சது. இவ பேசுனதுல நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன். ரைட் டு உடே. இப்போ நம்ம மாஃபரை யூஸ் பண்ணலாமா? எஸ். ரெடி ரெடி. எஸ் பிடி. எமர்ஜென்சி. எஸ் பிடி க்ளோஸ். SPD green. Hey, சூப்பரா இருக்குல பிரிட்ஜ்? ஏய், நல்லா இருக்குல? என்னோட ஃபேவரட் கலர். ப்ளூ. நான் எப்படி ப்ளூ ரேஞ்சர்? நான் ரெட் ரேஞ்சர் ஆகணும். எங்களுக்கு தேவையானதை ஒழுங்கா கொடுத்துடுங்க. உனக்கு தேவையானதை நாங்க கொடுக்கிறோம். அட்டாக் பண்ணுங்க. எப்படிங்கறனா? இதுங்க ரோபோட்ஸா? எப்படி இருக்கு? இந்த பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சான்சல். பவர்ஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. அவசரப்படாதீங்க, வேலை இன்னும் நிறைய இருக்கு. இதுங்களை மொத்தமா முடிக்க வேண்டியதுதான். டெல்டா மேக்ஸ் ஸ்ட்ரைக்கர். டெல்டா மேக்ஸ் ஸ்ட்ரைக்கர். ரெடி. ஃபயர். நமக்கு தேவையானது இங்க இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவர் டவுன். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் இல்லன்னு யார் சொன்னது? நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இவங்க கிரிமினல்ஸ். கேடட்ஸ் எல்லாரும் என் கூட வாங்க. நீ தானே முதிர்கொட்ட மாதிரி போய் ஹெல்ப் பண்ண? ஓபன். வெல்கம். நீங்க ஸ்பேஸ் பெட்ரோல் டெல்டா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கீங்க. உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு எங்க கிட்ட இருக்கு. நீங்க போலீஸ் தானே? நோ, ஸ்பேஸ் பெட்ரோல் டெல்டா. இந்த ஸ்பேஸ் அழிக்க வரவங்களை ஹேண்டில் பண்றது தான் எங்களுடைய வேலை. ஓ, ஐ அம் சாரி. பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது உலகத்தை அழிக்கிறதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அகாடமியோட ஒரே நோக்கம் மனிதர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பவர்ஃபுல்லா மாத்திரம், பவர் ரேஞ்சர்ஸா மாத்திரம் கேலக்சில இருந்து வர தீய சக்திகள் கிட்ட இருந்து உலகத்தை அவங்க காப்பாத்துவாங்க. இவர் சொல்றதெல்லாம் கேட்டா குழப்பமான இங்கிலீஷ் படத்தை பாதியில இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. உலகத்தை அழிக்கணும்னு வரவங்க நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தரேன். உங்க வாழ்க்கை பூரா நீங்க ஜெயில கழிக்கிறீங்களா இல்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களால நிச்சயமா ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். நம்ம இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாமா? தாராளமா.
யோசிச்சது போதும். உங்க முடிவை சொல்லுங்க. ரேஞ்சர்ஸ், எலிசபெத் டெல்காடோ என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, என்ன ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன ஜீனை கூப்பிடலாம். ஹாய். ஹாய். மிஸ் டெல்காடோ நம்ம எஸ்பிடில ஜாயின் பண்றதா முடிவு எடுத்திருக்காங்க. நான் அவங்கள பி ஸ்குவாட்ல போட்டிருக்கேன். சார், ஆனா அவ கிரிமினல். எனக்கு அப்படி தோணுது. நாங்க பல வருஷமா ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இவோ எங்க கூடயா? கெடட், இவங்களை பிடிக்க முடியாம நீங்க தோத்து போய் திரும்ப வந்தீங்கன்றத மறந்துடாதீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இவளுக்கு ட்ரைனிங் தேவையில்லை. இனிமே இவ உங்க டீம் மெம்பர். நீங்களும் இவளை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். சோ சரி, ஜாலியா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? திருடங்களை பிடிப்போம். தோல்விகளை மட்டும் என்னால எப்பவும் ஒத்துக்க முடியாது. உன்னை நான் பூமிக்கு அனுப்புனது அந்த புரோட்டான் ஆக்சிலரேட்டரை நீ கொண்டு வருவேன்னுதான். ஆனா நீ வந்திருக்கிறது வெறும் கையோட. இப்படி வெறும் கையோட வர யாரா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. இதே மாதிரி இன்னொன்னு வேணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாஸ்டர். நான் ரெடியா இருக்கேன். கம் ஆன் ஓபன் இட். எப்படி திறந்த பாத்தியா? ஓபன். வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் நல்லா இருக்குல்ல? பசிக்குதா? ட்ரெஸ் நல்லா இருக்கே. மேடம் எப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சீங்க? இது ஒண்ணு சாதாரண ட்ரெஸ் இல்ல, என்னுடைய யூனிஃபார்ம். நீயும் என்ன மாதிரி மாறிடு ஜாக். நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா என்ன மாதிரி மாறிடலாம். முடியாது. நாம ஒரு டீமா தான் இருந்தோம். சி, இப்படி தனியா விட்டு போவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு முக்கியமான விஷயம், நான் உன்னை தனியா விட்டுட்டு போல, நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, நான் ஒண்ணு சும்மா பண்ணல. நான் நினைச்சது இப்பதான் நடக்க போகுது. நான் பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஆமா, நாங்களாம் கெட்டது தானே பண்ணிட்டு இருந்தோம். ஓபன். தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு ஜாக். தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு ஜாக். ஓபன். டிசிப்ளின், கண்ட்ரோல், டீம் ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை ஒரு பவர் ரேஞ்சரா உருவாக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை அகாடமியால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்களே உங்க அனுபவத்தால தான் இதை கத்துக்கணும். எனி மோர் கொஸ்டின்ஸ்? சார், தவறுதலா ரெட் ரேஞ்சர் ஆக வேண்டியனா ப்ளூ ரேஞ்சரா மாறிட்டேன். ஸோ இதுல எந்த தவறும் நடக்கல. ப்ளூ நல்லா தானே இருக்கு. ஓகே சார், எங்க கூட சண்டை போட்டதுங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ யார பத்தி சொல்ற? ஹே, ஒண்ணும் இல்ல, அங்க வந்தவங்கள ஆமா, சொல்றேன். சொல்ல மறந்துட்டேன். ரவுண்டா ஓட்டையா முகத்தை வச்சுட்டு அதுங்க பண்ற அடிச்சாட்டியா இருக்கே, தாங்க முடியல. கிரைபார்ஸ், ட்ரூபியன் ரோபோட்ஸோட ஃபுட் சோல்ஜர்ஸ். அதுங்களுக்கு வலியோ உணர்ச்சியோ இருக்காது. ரொம்ப மோசமானது. ப்ரோக்ராம் பண்ண ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் அழிக்கும். எக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு ப்ளூ ஹெட் வந்தானே, அவன் தானே? அவன் ப்ளூ ஹெட், கிரம்மோட எலைட் ரோபோட்டிக் காட். நான் நினைச்சதை விட பிரச்சனை பெருசா இருக்கு. அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா திருடினதை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். ஆனா அந்த இடத்துல தான் அதுங்க ஏதோ தேடிச்சு. எதையோ தேடிதான் வந்திருக்காங்க. A ஸ்குவாட் பவர் ரேஞ்சர்ஸ் சிட்டில ரோபோட்ஸால பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. B ஸ்குவாட் பவர் ரேஞ்சர்ஸ் எங்க இருந்தாலும் உடனே எங்க போங்க. வாங்க நம்ம யாருன்னு காட்டுவோம். என்ன சொன்ன? நம்ம யாருன்னு காட்டணுமா? காட்டுங்க. சுத்தம் பண்றதுல நீங்க யாருன்னு காட்டுங்க. சண்டை போட்டு ஸ்டைல சுத்துறது மட்டும் பவர் ரேஞ்சர்ஸோட வேலை இல்ல. மக்களுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும்தான் நம்மளோட முக்கியமான வேலை. புரியுதா? ஸ்கை எப்பவுமே அப்படிதான், ரொம்ப கோவமாவே பேசிட்டு இருப்பான். அவன் ஏதாவது சொன்னாலும் லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல விட்டுடு. गाइस, கொஞ்சம் இத வந்து பாருங்களேன். என்னாச்சு பிரிட்ஜ்? போஸ்ட் ஜெனடிக் ஃபீல்ட் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ட்ரூபியன் ரோபோட்டிக் ஃபுட் சோல்ஜர்ஸ் இங்க நிறைய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, வந்த ரோபோட் எல்லாமே போஸ்ட் ஜெனடிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்திருக்கு. குரோக்கர் சொன்னது சரிதான், அதுங்க ஏதோ தேடிட்டு இருக்குதுங்க. ஜி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அதுங்க வரதுக்கு முன்னாடி ஏதாவது பொருள் பாத்தியா? இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஜாக்கிட்ட ஒருத்தன் ஒரு பொருளை கொடுத்தான். அது தேவையில்லை, நாங்க தூக்கி போட்டுட்டோம். ஏய், எவ்வளவு நேரம் எனக்கே காவல் காத்துட்டு இருக்க போற? ஓ மை காட். ஓ, பத்திக்கிச்சு.
இது முன்னாடி தெரிஞ்சுட்டா எப்போ வயசாயிருப்பேன். ஓகே இருங்க. நல்ல ஐடியா. ஹலோ ஹலோ ஒன்றும் இல்லையா? நான் வந்து அது வந்து புதுசா கண்டுபிடிச்ச ஃபயர் சூட்டை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா வேலை செய்யுது. Thanks. கொஞ்சம் விட்டுருந்தா தீஞ்சு போயிருப்பல. தேங்க்ஸ். என் பேர் பூம். ஜாக். ஓ, நீங்க தான் அந்த புது பவர் ரேஞ்சரா? நோ, நான் பவர் ரேஞ்சர்லாம் இல்லை. ஓகே, நம்மளை பார்த்தா அவ்வளோ காமெடியா இருக்கான்னு. தயவு செஞ்சு என் முன்னாடி அப்படி சொல்லாதீங்க. தெரியாம சொல்றேன், நீங்க கண்டிப்பா லூசு தான். ஏன்னா நான் பவர் ரேஞ்சராக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு அது தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பழைய கதை, 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா எனக்கு பவர் ரேஞ்சரை விட ஒரு பெரிய பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. நான் தான் இங்க சீஃப் கேஜெட் டெஸ்டர். உனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க பத்தியா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? இங்க எல்லாருமே முக்கியம் தான். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா உலகத்தை காப்பாற்ற முடியும். இதோ இவனால கூட முடியும். இதோ இதுதான் அது. சொன்னல இது வேஸ்ட்னு. ஆனா அவங்களுக்கு இது தேவையா இருக்கலாம். ஓகே, இது நம்ம க்ரூகர் கிட்ட கொண்டு போகலாம். ஆமாமா, நல்ல ஐடியா. இதை க்ரூகர் கிட்டே கொண்டு போலாம். இல்லனா நாம இதை க்ரூ கிட்ட கொண்டு போகாம இத பத்தி தெரிஞ்ச யார்கிட்ட கொண்டு போனோம்னா அவங்க நிச்சயமா இத பத்தி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டேய் ரூல்ஸ் படி அதெல்லாம் தப்பு. வருஷக்கணக்கா ட்ரைனிங் எடுத்து ரூல்ஸ் பத்தி தெரியலையா? ரூல் 473-B ல ரேஞ்சர்ஸ் டியூட்டில இருக்கும்போது ஒரு பொருள் கிடைச்சா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு அந்த புக்ல போட்டிருக்கேன். நீங்க படிக்கலையா? என்னப்பா, நான் புக்ல இருக்கிறத படிச்சேன். யாரெல்லாம் வரீங்க? ஏய் பிகி, வெளியே வா. நான் தான் ஜி. ஐயோ, பயப்படாத பிகி, இவங்க ஏன் கூட வந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்க கிட்ட நின்னு பேசுறதை விட பாதுகாப்பான இடமா? இல்ல சுத்தமான இடத்துக்கு போலாம். இது என்னன்னு சொல்லு பிகி. என்னது பிளாஸ்கா? கூட பார்க்கலாம். இது வேற. இது தேவையில்லாத ஒண்ணு. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே டஸ்ட்பின்ல போட்டு. ஓகே போலாமா? இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட். பிரிட்ஜ், உனக்கு பிடிச்ச அதே சிக்கன் பர்கர் ஒரு வாரமா குப்பை தொட்டிலே இருந்தது. வாங்கினேன், நல்லா இருக்கும். கொடு. சரி, நான் அதை பத்தி சொன்னா இதை எங்கன குடுப்பியா? அது பேரு பரோட்டா இல்ல புரோட்டான் ஆக்சிலரேட்டர். நம்ம பூமியில ஒண்ணுதான் இருக்கான். அந்த ஒண்ணு இதுதானா? அட கொய்யால, அதை தேடிதான் இவனும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் எஸ்கேப். ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். ரெடி ரெடி எஸ்பிடி எமர்ஜென்சி. அடடா, நான் தான் இல்ல ரேஞ்சரா. ரெடி நைஸா இந்த பிளாஸ்கை எடுத்துப்போம். இதுவும் யூஸ் ஆகும். சார், இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்களுக்கு பேக்கப் வேணும். இன்னைக்கு ஒரே நாள்ல சிட்டில 27 இடத்துல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு பேக்கப் அனுப்ப முடியாது. நீங்க தான் இவனை சமாளிக்கணும். ஜி பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. இவன் ரொம்ப மோசமா இருக்கான். ஒழுங்கா எனக்கு தேவையானதை என்கிட்ட கொடுங்க. நடக்கவே நடக்காது. கம் ஆன் गाइस. SPD blue, SPD green, SPD yellow, SPD pink. Rangers ready. எனக்கு தேவையானதை கொடுங்க. சொல்றது கேளு, சரண்டர் ஆயிடு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா மூட்டை பூச்சி மாதிரி வரானுங்க? இவங்க ரொம்ப மோசமானவங்களா? அழிச்சிடுங்க. பேக்கப் அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் இந்த இருட்டறையில் என்று? அது ஜாக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா?
Emergency! SPD Red Ranger! இனிமேதான் இந்த பார்ட்டியை கால கட்ட போகுது. SPD Red! என்னால இதை நம்பவே முடியல. இவனா ரெட் ரேஞ்சர்? ட்ரைபாட் சார். ஐயோ பாவம், இவங்களையே அனுப்புற. அத்தனை பேரையும் வெளுத்து வாங்கப்பா. இந்த மாதிரி லேசர்கள் நம்ம கிட்ட இருக்குது கண்ணா. இப்ப பாரு, டபுள் பிளாஸ்டர். பறந்து பறந்து சுடணும். இன்னும் யாராவது மிச்சம் இருக்கீங்களா? சார் பட்டியை கலப்புறாரு. அவன் பவர் என்னன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. நம்ம அகாடமி ரூல்ஸ் எதையுமே அவன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். Delta Blaster Combo Mode! Fully charged! Fire! தெரிக்க விட்டோம்ல. இந்த கன் உனக்கு எப்படி? எல்லாம் செட்டா கொடுத்து விட்டாங்க. சண்டை இன்னும் முடியல பவர் ரேஞ்சர்ஸ். என்னது? ஹெட்குவார்ட்டர்ஸ், இப்போ எங்களுக்கு வேற வழியே இல்ல. எங்களுக்கு பேக்கப் வேணும். அந்த ஏலியன் ரொம்ப பெருசாயிடுச்சு. பி ஸ்குவாட், உங்க பேக்கப்புக்கு ஏ ஸ்குவாட் அனுப்புறோம். நீங்க இங்க பாதுகாப்பான இடத்துல போய் இருங்க. சண்டை போட வேண்டாம். அப்போ இது கூட சண்டை போட வேண்டாம்ல? ஓ தேங்க் யூ so much. அங்க பாருங்க, அந்த ஏ ஸ்குவாடோட மெகா ஸ்குவாட். ஓ நோ. ஃபயர். நீ எனக்கு எந்த விதத்திலையும் பயனில்லாத ஒரு ஜந்து. போன சண்டையில உன்னால எனக்கு ஏற்பட்டது எல்லாம் தோல்விதான். ஆனா இந்த தடவை எனக்கு உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்க. எனக்கு தேவையான புரோட்டான் ஆக்சிலரேட்டரை நீ கொண்டு வந்திருக்க. இது எல்லாமே உங்களுக்காக தாங்க கொண்டு வந்திருக்கேன். அதனால என்ன பண்றீங்க? பழச எல்லாத்தையும் நீங்க மறந்துருக்கேன். மறந்துட்டாரா? எதிரிகளை சமாளிக்க ஒரே அணியா நீங்க எல்லாரும் ஒன்னா நின்னதுக்கு நான் பாராட்டுறேன். கெத்தில்ல? ஆனா நான் சொன்னதை மட்டும் நீங்க யாருமே செய்யல. ஒரு முக்கியமான பொருளை எதிர்கிட்ட இழந்துட்டோம். அது மூலமா அவன் நம்ம கேலக்சிக்குள்ள நுழையறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு மிகப்பெரிய போரை நாம சந்திச்சாகணும். நீங்க எல்லாரும் தலை சிறந்த பவர் ரேஞ்சர்ஸா மாறுவீங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். இப்ப நீங்க போலாம். புதுசா வந்த பி ஸ்குவாட் மெம்பர்ஸ் எங்கேயே இருங்க. நீங்க பவர் ரேஞ்சர்ஸா மாறி இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க செஞ்ச தப்ப நான் மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐயா என்ன சொன்னீங்க? பசியில் இருக்க ஏழைக்கு சாப்பாடும் போட்டுக்கு துணியும் கொடுத்து அது உங்களுக்கு தப்பா தெரியுதா? எங்க பாருங்க, நாங்க வேணா அதுக்கு சாரி கேட்டுக்கிறோம். அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? இங்க மொத்தம் எத்தனை ஜன்னல் இருக்கும்? என்றதுக்கே 3 நாள் ஆகும் போல இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கிளீன் பண்ணுமா? வெறும் 2 பேரால இது சான்ஸே இல்ல. என்ன சொல்ல வரேன்னு புரியுது. எனக்கும் தான். கவலைப்படாத, சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம். ஏய் ஜி, இதெல்லாம் 3 மச், ஓகே? எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க ரேஞ்சர்ஸ்.